விதி தமிழகம் முழுவதும் 39 தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு பதிவான சூழ்நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த 39 தொகுதிகளிலும் எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. இதன்படி ராமநாதபுரத்தில் 25.92%, வட சென்னையில் 16.37% வாக்குகளும், தென் சென்னையில் 17.71% வாக்குகளும், மத்திய சென்னையை பொறுத்தவரை 15.80% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. மத்திய சென்னையை பொறுத்தவரை தயாநிதி மாறன் திமுக சார்பிலும், தேமுதிக சார்பில் பார்த்தசாரதியும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வினோத் பி செல்வமும் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கார்த்திகேயன் அங்கு போட்டியிடுகிறார். தொடர்ச்சியாக சென்னையில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது என்பது இந்த சென்னையில் மத்திய சென்னை, வட சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய 3 தொகுதிகளின் வாக்குப்பதிவை நாம் பார்க்கும்போது தெரிய வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிகபட்சமாக 29.39%, பெரம்பலூரில் அதே போல 29%க்கும் அதிகமாக சராசரியாக ஒரு 30% வாக்குகள் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளில் பதிவாகி இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை அதிமுக சார்பில் குமரகுருவும், திமுக சார்பில் மலையரசனும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜெகதீசனும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தேவதாசும் போட்டியிடுகின்றனர். அந்த தொகுதியில் அதிகபட்சமாக 29.39% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 25% வாக்குகள் சராசரியாக 39 தொகுதிகளிலும் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை பொறுத்தவரை 15, 16, 17 என்ற அளவில் தான் அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஸ்ரீபெரும்புதூரில் 17% வாக்குகள் பதிவாகி உள்ளன. சிவகங்கையில் 19.16% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இப்போது வந்துள்ள அந்த 11 மணி நிலவரப்படி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 11 மணி நிலவரப்படி 25% வாக்குகள், அதாவது 24.37% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக ஒட்டுமொத்தமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலின்படி மதுரை மக்களவை தொகுதியில் 22% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்த 11 மணி நிலவரப்படி வெளியான செய்திகளின் மூலமாக, தகவலின் மூலமாக வெளியாகி இருக்கிறது. மதுரையை பொறுத்தவரை அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சு வெங்கடேசனும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனும், அதிமுகவின் சார்பாக டாக்டர் சரவணனும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யா தேவியும் அங்கு போட்டியிடுகிறார்கள். மதுரையை பொறுத்தவரை வாக்கு சதவீதமானது 22.35% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன.